ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேழ்வரகு மோதகம் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது 3 விதமாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தோல் நீக்கிய வேர்க்கடலை, ஏற்கனவே இது வறுத்த வேர்க்கடலை தான். அதை கொஞ்சம் நான் சூடு பண்ணிக்க போகிறேன். அதை வந்து வறுத்தரலாம், லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இதை வந்து மிக்சியில் வந்து நைஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் வந்து நான் 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து துருவின தேங்காய். அதை வந்து வாசனை வருது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். தேங்காவை நம்ம லைட்டாக வறுத்துட்டோம். இனி வந்து 4 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்குன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பொடித்த வேர்க்கடலையை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை போட்டிருக்கனால அந்த வெள்ளைப்பாகெல்லாம் இலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டாவதாக நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். 3 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள், அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்தோம் அந்த வேர்க்கடலை பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது பூரணம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து 3வதாக பார்க்கலாம். இனி வந்து குக்கர் எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1 கப் தண்ணி ஊற்றி 1 விசில் விட்டு வேக வச்சிடலாம். இது வந்து நல்லா குழையக்கூடாது. கடாய் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது வாசம் வர்றது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்ததுக்கப்புறம் வந்து நான் பாசிப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக 2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 3 பூரணமும் இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்து மேல் மாவுக்கு வந்து நான் தண்ணி கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ அந்த சூடு தண்ணியை வந்து கேழ்வரகு மாவில் கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். ஒரு கரண்டி போட்டு பிசைஞ்சிக்கலாம், ஏன்னா மாவு ரொம்ப சூடாக இருக்கும். மாவு இப்போ ரெடி ஆயாச்சு. இதேமாரி ஒரு அச்சு எடுத்துக்கலாம். அச்சை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அது எல்லா இடமும் படாத மாதிரி வந்து அந்த மாவை வந்து வச்சுக்கலாம்.
ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை வந்து அதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபில் பண்ணிடலாம். அப்போ தான் மாவு வந்து நமக்கு வெளியே வராமல் இருக்கும். இனி எந்த பக்கம் வந்து 2 பக்கமும் ஸ்க்ரூ இருக்குது. ஸ்க்ரூ இல்லாத பக்கத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா மாவையும் ரெடி பண்ணிடலாம். அச்சு இல்லாமல் கையால் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இனி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் மாவை வச்சுட்டு இப்படி வந்து லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம பூரணத்தை வச்சுட்டு அந்த கவரோடையும் சேர்த்து நல்லா மடக்கிட்டு இந்த ஓரங்களை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பூரணம் வந்து வெளியே வராமல் இருக்கும். இனி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இதேமாரி ஒரு சலாடை வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகள்லாம் வச்சிடலாம்.